ஹாய் ஹலோ, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தாங்க. அது எப்படி வீட்லேயே ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ஆயிலும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகி ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டுட்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். கையோட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்து காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 10 முந்திரி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே வரும். நான் என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான். எப்போ ரெஸ்டாரண்ட்டு போனாலுமே என்னோடய ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் இருக்கும். அந்த அளவுக்கு நான் வந்துட்டு பன்னீருக்கு ஒரு அடிமைன்னே சொல்லலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் ஃபுல்லாக அரைச்சி வச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுறலாம் பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு கூடவே பட்டர் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா கையோட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து குக் பண்ணிவிட்டு பன்னீர் ரெடி ஆகிடும். சர்வ் பண்ணி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.